ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். லென்த்தான வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு சோளத்தட்டு வளர்ந்துருக்குதுல்ல, அதை அறுத்து மாட்டுக்கு போடுறதுக்கு தான் வந்திருக்கோம். அதனால தான் இப்போ வீடியோ எடுத்து போட போகிறோம். ஆக்சுவலாக அந்தாண்ட முள்ளு தோப்பு தெரியுதுல்ல, அதில் தான் மாடு இருக்குது, பால் கறக்கிற மாடி. அதனால் அறுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா மேயறதுக்கு எதுவும் கிடையாது, எல்லாம் காஞ்சி போன காடாகவே இருக்குது. அதனால் அறுத்து போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாங்க போய்ட்டு அறுத்து போடலாம். அறுக்கும்போது நான் வச்சுட்டு செல்லை வச்சுட்டு தான் அறுக்க முடியும். நிப்பாட்டி வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் அப்படி சப்போஸ் முடியல அப்படின்னா அறுத்துட்டு கொண்டு போய் போட்டுட்டோன்னா வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அது காமிக்கிறது வேஸ்ட்டு. அறுக்கும்போதே நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், மோஸ்ட்லி 90%. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் உயரமாக இருக்கிற இடத்துல தான் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். வாட்டமாக இருக்கணும் இல்லை, சின்னதாக இருக்குது இல்லையா, இங்கே அறுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வளையும், தண்ணி அரைச்சா தான் வளையும். கொஞ்சம் உயரமாக இருக்கிற இடத்த சீக்கிரம் முற்றி போயிடும்ல, அதனால் உயரமாக இருக்கிற இடத்துல அறுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் தான் இதான் அறுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி அப்பா அறுத்துருக்காரானு தெரில. அந்த இடத்துல கேப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லை, அறுக்கலான்னு நினைக்கிறேன். நான் தான் அறுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. வாங்க அப்படியே போய்ட்டு ஒவ்வொன்றா அறுத்து கொண்டு போய்ட்டு, அது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அந்த மாடு அங்கே தான் இருக்குது. நேரில் இன்னும் கொஞ்சம் நகலில் பிடிச்சி கட்டி போடணும். இருங்க வரேன், அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு வரேன். காய்ஸ், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, கொஞ்சம் தெரியலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மக்களே, அறுத்தாச்சு. உங்களுக்கு வீடியோ தெரிஞ்சுதானான்னு தெரில, தெரியலன்னா மன்னிக்கணும். வாங்க இப்போ மாட்டாண்ட போயிடுவோம். கொஞ்சம் தெரியலனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்டாண்ட் வாங்குறதுக்கு அமௌண்ட்டு இல்லை. இப்போது என்கிட்ட ஸ்டாண்ட் வாங்குறதுக்கு அமௌண்ட் இருந்ததுன்னா வாங்கிடுவேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்களாம் நம்ம சேனலை. இதே நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் தான் நிறைய நாள் போட்டிருந்தோம். ஒரு சப்ஸ்கிரைபர் லென்த்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கும் டைம் இல்லை.
ஏன்னா ஷார்ட்ஸ்னால் நம்ம இஞ்சி பண்ணால் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 50 செகண்ட் ஒரு நிமிஷம் தான் அதனுடைய டைமிங்கு. அதான் கிடைக்கிற டைமில் போடுவேன். மற்றபடி எல்லா டைமும் கொஞ்சம் ஒர்க்கு தான் இருக்கும். இந்த இருக்கா இந்த மாட்டை இன்னும் கொஞ்சம் நிழலில் பிடிச்சி கட்டி, வெயில் தாங்காது நம்ம மாடு எதுவுமே, அதனால் நிழலில் பிடிச்சி கட்டி அதுக்கும் போட்டு விட்டுறணும். வாங்க போகலாம். முறுக்கின்னு இருக்குது, எனக்கு முறுக்கினதை எடுத்து விட்டுட்டு இந்த மாட்டின்னு இருக்குது பாருங்க, மாட்டி விட்டதை எடுத்து விட்டுட்டு வரேன். அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே கட்டியாச்சு. கொஞ்சம் வேலங்காப்பு இருக்கும், அதனால் வந்துட்டு கொண்டு வந்து இங்கே கட்டி வச்சுருக்குறோம். வாங்க அப்படியே கொஞ்சோண்டு வந்து சோளத்தை போட்டுட்டு, அந்த மாட்டுக்கு இன்னொரு மாடு இருக்குது, அது கொண்டு போய் போட்டுருவோம். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஆட்டி எடுக்கிறதுனால வாட்டப்படாது, கையிலேயே இருக்கிறதுனால. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆட்டாமல் வீடியோ எடுத்து போடுங்கண்ணா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. நான் இது மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுறது, சரி இது எப்படி சொல்கிறது, இந்த சேனல் க்ரியேட் பண்ணி 1 வருஷம் ஆகுது. 1.5K கூட இன்னும் சப்ஸ்கிரைபர்லாம் வரல. அந்தளவுக்கு வந்து நம்ம டவுனாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் நான் வந்து ஷார்ட்ஸில் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் சொல்கிறது. இப்போது எப்படி சொல்கிறது, மற்ற சேனல்ஸை பொறுத்த வரையிலும் இங்கே விவசாயம் எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் சரி, இந்த சேனல் என்னோடய சேனல் மட்டும் கிடையாது, எந்த சேனலுமே அந்தளவுக்கு வந்து லைக் பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ நம்ம உலகம் இருக்குது, அதனால் சொல்கிறேன். வாங்க அந்த மாட்டுக்கு போகலாம். அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இந்த இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுற்றின்னு வரணும், அதில் இப்படி தான் போயிடலாம். வாங்க, முள்ளுலையும் கொஞ்சம் பூந்து போனால் தான் வேலைக்கு ஆகும். தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மாடு இருக்கிறது, அது தெரியுதா? இது வீடியோ போட்டாலும் வியூஸே அதிகமாக போக மாட்டேங்குதா, அதனால தான் வந்து வீடியோவும் போடுறது கிடையாது. நான் மோஸ்ட்லி ஒரே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுதான் வந்து 6.5K வியூஸ் போயிருக்கு. அதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வந்து போயிருக்கு, 1.8K வியூஸ் தான் போயிருக்கு. அதான் அதிகமான வியூஸே இது எதுவும் போனதில்லை. அதே வந்து வாட்சிங் ஹவர்ஸ் வந்தால் தானே நம்ம வந்து மானிட்டைசேஷன் ஆகும். அதிகமாக யாரும் பார்க்க மாட்டாங்களா? சரி, என்ன பண்ணுறது, ஆரம்பிச்சிட்டோம், கைவிடாத போயிட்டே இருப்போம் நம்மளுடைய தொடர்ச்சி. அதாவது எப்படி சொல்கிறது, ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, பலனை எதிர்பார்க்காத கடமையை செய்ய அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நம்ம கடமை போட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த எடிட்டிங்கு அதெல்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு பண்ணவும் தெரியாது. அதனால் வந்து வீடியோவே எடுத்து அப்படியே டைரெக்டாக போட்டுருவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவிலே பார்த்துருப்பீங்க நீங்கள். இவனுக்கு எடிட்டிங் பண்ண தெரியாதுன்னு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி இருக்கிறவங்களுக்கு. இதை பாருங்க, மாட்டி இருக்குதா, வாட்டப்படல. இதே தான் விவசாயிங்கன்னா இதுதான் கஷ்டம். என்ன ஒன்று, கிராமத்து வாழ்க்கைலாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிட்டி லைஃப்பை விட. அதே மாதிரி வந்து சிட்டி லைஃப் வந்து யார் லைக் பண்ணுறீங்க, வில்லேஜ் லைஃப் யார் லைக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். மோஸ்ட்லி வந்து சொல்கிறது வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, நானும் வந்து வில்லேஜ் லைஃப்பை தான் லைக் பண்ணுறேன்னு சொல்லுவீங்கல்ல, தப்பு இல்லை. ஆனால் வில்லேஜில் ஏன்னா ஒரு இடத்துல கஷ்டம் இருக்கும் இல்லையா, ஒரு அட்வான்டேஜ்னு ஒன்று இருந்தால் ஒரு அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்கும். வில்லேஜ் லைஃப்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. வாங்க, வேலைங்க இது பொறுக்கவே இல்லை, முள் நிறைய இருக்குதா, எடுத்தாச்சு. ஓகே மக்களே, இதோட முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். இதுக்கே வந்து வியூஸ் போச்சுன்னா பெரிய விஷயந்தான். புதுசாக பார்க்குறவங்க கடைசியாக பேசிக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க ஆல்ரெடி பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் கூட நான் வந்து உங்கள்கிட்டலாம் கேட்க மாட்டேன், ஏன்னா பண்ணவும் மாட்டாங்க மோஸ்ட்லி. சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்ததுன்னா பெரிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. எந்த ஒரு வீடியோவுக்கும் இது வரையிலும் 100க்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷனே போகல. ஒரு வீடியோவுக்கு கூட வந்து ஒரே ஒரு வீடியோ தான் 75 பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருக்குறாங்க. அந்தளவுக்கு இல்லை. அது கூட ஷார்ட்ஸு தான், வீடியோ கிடையாது.
அதனால் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு, ஓகேங்களா? இன்னொரு நாளைக்கு வந்து நான் லென்த்தாக வீடியோ போடுறேன். நம்ம கழனியில் என்னென்ன விதைச்சிருக்காங்க, என்னென்ன பயிரிட்டுருக்கோன்றதை வந்து ஃபுல்லாக வீடியோ போடுறேன். அதுக்கும் டைம் இருந்தால் கண்டிப்பாக போடுவேன், இல்லைன்னு சொல்லலை. வேர்க்காலம் தான் போட்டிருக்கோம் இந்த டைமு, அதையும் காமிக்கிறேன் நான், ஓகேங்களா? ஓகே, நன்றி மக்களே. புதுசாக பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ரொம்ப நன்றி மக்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு.